கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதனுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிற போது சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போற. கிரகநிலைகள்ல பாருங்க, மிதுன ராசியில குரு பகவான் இருக்கார், கடகராசியில சுக்கிர பகவான் இருக்கார், சிம்ம ராசியில புதன் பகவான், கேது பகவான், சூரிய பகவான் கூடியிருக்கிறார்கள். கன்னிராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிற போது அவர் உத்தர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார்னு சொன்னேன். இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. நாமெல்லாம் ஆவலோடு நாமெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய சதுர்த்தி, 27ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. இந்த விநாயக சதுர்த்தியை அதி அற்புதமாக கொண்டாட வேண்டும். 29ஆம் தேதி சஷ்டி விரதம். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்கள் சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவானுக்கு 3 நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அந்த சூரிய பகவான் இப்பொழுது ஆட்சியாக இருக்கார். மேஷராசிக்காரர்களுக்கு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அவை பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு அரசு துறையில நம்ம பணியாற்றுகிறோம்னு சொன்னா நல்ல பதவி கிடைக்கும். அதே போல அரசு வேலைக்கு ட்ரை பண்றதுக்கும் இந்த நேரம் நமக்கு சாதகமா இருக்க போறது. புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட பல நேரம் கருத்து மாறுபாடு இருக்கும், கூட ஒர்க் பண்றவாளோட சண்டைகள் இருக்கும். ஏன்னா இந்த புதன் பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதி. அந்த புதன் இப்போ 5ல உட்கார்ந்து இருக்கார். அதனால அண்டைய வீட்டுக்காரர்களோடு ஒரு சமாதானம் நிலவக்கூடிய நல்ல நேரம் இது. சில பேர் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து டூர் போவாங்க, அப்படிலாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு நல்ல விழாக்கள், திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. இப்போ இந்த விநாயக சதுர்த்தி வருது பாருங்க, மேஷராசிக்காரர்கள் ரொம்ப நல்லபடியா விநாயக சதுர்த்தியை கொண்டாடணும். காரணம், உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க. விநாயகருடைய அருள் உங்களுடைய 5ஆம் இடத்திலே அவன் கிடைக்கிறது இந்த ஆண்டுங்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய விநாயக சதுர்த்தி பூஜை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார வளத்தை தரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவசியம் இப்பொழுது விநாயக சதுர்த்தி பூஜையை பண்ணுங்க, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி செய்தொழில் விருத்தி இல்லைன்னு சொல்ற மேஷராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடை செய்வது ரொம்ப நன்மையை தரும். அவருக்கு முக்கியமா விளக்கேற்றி வழிபடணும். அது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடலாம். அப்படி அவரை வழிபடுகிற போது உங்க பிசினஸ்ல பாருங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த புதனும் சூரியனும் கேதுவும் 3 பேரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் வேணுங்க எனக்கு பிசினஸ்ல அப்படின்னா இப்பெல்லாம் விநாயகர் சதுர்த்தி பூஜையை நல்லா கொண்டாடுங்க, அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேருக்கு கார் வாங்குற யோகம் இந்த வாரம் வருது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வருகிறது. நல்ல குடும்ப வருமானம் பெருக போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிலருக்கு பயணங்களை அமைத்து கொடுப்பார். வெளியூர் பயணம் அப்படிலாம் பலருக்கு இப்ப அமையும். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். சாப்பாட்டில் மட்டும் நம்ம கவனமா இருந்துடணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப அதீத ஆசை காட்டுவார்கள். அவர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூ கொடுக்குங்கிறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இன்னும் இந்த வீட்டு அடமான கடன் பெறுவார்கள் பல பேர் அப்படின்னு இருக்கு. ஹவுசிங் லோன் வாங்குவாங்க சில பேர் அப்படின்னு இந்த வார சூழ்நிலைகள் இருக்கு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள், கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்பந்தமா படிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்பிஏ படிக்கிறவங்க, அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள், காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்க, இவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க படிப்பில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இப்போ அதிக தேவைப்படுது. மற்றபடி இந்த வாரம் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரப்போகிற ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெல்லை அப்பரையும் காந்திமதி அம்மனையும் வழிபடணும். அந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்துடும். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகுந்த நன்மை. லாபாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவ குடும்ப வாழ்க்கையில் நல்ல லாபம் உண்டாகும், நல்ல தன வருமானம் உண்டாகும், குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு தனஸ்தானாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்போ ஒரு வீடு கட்டுறது, அதை வாடகைக்கு விடுறது அப்படின்னு வாடகை வருமானங்களும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸ்கின் கேருக்கு பலர் இப்போ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஸ்கின் கேருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இப்போ இருக்கலாம். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? அதே மாதிரி பிசியோதெரபி பிராக்டிஸ் பண்றவங்க, எலும்பு சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான விஷயம் பிராக்டிஸ் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாரமாக இது இருக்க போகிறது. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. உங்களுடைய படிப்பில் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி சேரும். நல்ல அதிகார பதவிகள் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் நிறைந்த வெற்றிகளை நீங்க பெறப்போகிற காலமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயம். தானுமாலயன் அப்படின்னு சுசீந்திரம் தானுமாலயன் இருக்கார் பாருங்க, அவரை வழிபடுங்க, ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம்ங்கிறது உத்தர நட்சத்திரத்தில் அனிஷ நட்சத்திரம் வரைக்கும் போகும்போது மனோ தைரியம் அதிகரிக்கும். இந்த வாரம் நல்ல மனோ தைரியம் உங்களுக்கு இருக்கும். உங்க கம்யூனிகேஷன், உங்கள் கடமைகள் அதாவது சிறப்பா செய்வீங்க. மிகச்சிறப்பான கம்யூனிகேஷன் உங்களுக்கு இப்ப இருக்க போற நேரம். நல்ல தனவரவு வரும். உங்கள் பேச்சுல ஒரு வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்க பேச்சில் இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போகுது. அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அவன் எலக்ட்ரானிக் பொருட்களை பற்றி நிறைய பேசுவது, சமூக ஊடகங்கள்ல நீங்களே உங்களுடைய பங்களிப்பை செலுத்துவது, ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, அப்படி சமூக வலைத்தளத்தில் உங்க ஈடுபாடு அதுவும் கூடும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா நடக்கும். குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப காதல் பேச்சுக்களும் நிறைய இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயமான ஒரு பணமோ பொருளோ மீண்டும் சேரும். எதுக்கோ ஒண்ணுல போட்டிருப்பீங்க, பணம் வராதுன்னு நினைச்சிருப்பீங்க, இப்ப வரும். இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்கள்ங்கிற வகையில் நல்லது. அந்த நண்பர்களிடம் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும். ஏனென்றால் இப்ப பழகுற நண்பர்களால் சில பாதகங்கள் நம்ம லைஃப்ல வரலாம், சில கெடுதல்கள் வரலாம். உங்க நண்பர்கள் தான் நட்பை கொண்டு வராங்க. அந்த நட்போடு நமக்கு சில கெடுதலையும், ஒரு பழக்க வழக்கத்தில் கெடுதல் இருக்கலாம், நாளைக்கு இல்லை ஃபினான்ஷியலாக நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ நண்பர்களை கொஞ்சம் பார்த்து பழகிக்கிறது தான் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. சார் நான் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக இப்போ நீங்கள் வாங்கலாம். ஜோதிடத்துறையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல சூழ்நிலைகள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நான் காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன், வாய்ப்புகள் நல்ல கூடி வரும்.
ஸோ உங்களுக்கு இது நல்ல நேரம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க நல்ல கவனம் செலுத்தலாம். ஒரு வளமான சூழ்நிலை வரும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான பயணங்கள் அமையும். படிப்பு சம்பந்தமான பயணங்கள் இப்போ அமையும். ஸோ நிறைந்த ஒரு நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியை தரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இது நல்ல வாரமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. படிப்பு முயற்சிகள் வெற்றி தரும். உங்களுடைய நிறைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும். மனசுல நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ மட்டும் இருந்துகிட்டு தான் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்டது, ஏதோ கால் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, இப்படி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல மதுரை மீனாட்சியை வழிபடணும். மீனாட்சி சொக்கநாதர் வழிபாடு மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசியில சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அதாவது பார்க்கிறவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போகும். இப்போ கடகராசிக்காரர்களை இப்ப யார் பார்த்தாலும் உங்கள்ட்ட பழகணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய ஒரு தோற்றம், உங்களுடைய கவர்ச்சி, உங்களுடைய உடல் அமைப்பு, உங்களுடைய முக வசீகரம், இதுல உலகம் மயங்கும். அதே நேரத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். இப்போ பள்ளிக்கூடம் போற பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், உங்களுடைய பாதுகாப்பு வளையம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்க இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நண்பர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால நடந்த சம்பவத்தை சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வரும்போது ஒரு பொண்ணுக்கு பள்ளிக்கூடம் படிக்குது. அப்ப நான் சொல்றேன், அம்மா பள்ளிக்கூடம் போகட்டும், உங்க பொண்ணு நல்ல பொண்ணு, பள்ளிக்கூடம் போகுது, பட் பசங்க சுத்துறாங்க அப்படிங்கிற அமைப்பு காட்டுது ஜாதகத்துல, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாரு கேட்டு, அப்படியா சார்ன்னு கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல பொண்ணை விட ஆரம்பிச்சாரு. அப்புறம் எங்களை அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது உண்மை சார், பசங்க சுத்துறாங்க சார், எனக்கு அது தெரியுது சார், நானே பாதுகாப்பாக கொண்டு போய் என் பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க சொன்னதுக்கு, எனக்கு நாங்களே அதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போன்னாரு. இப்போ அந்த பொண்ணு கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. இப்பவும் அந்த தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறாங்க. சிலர் ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்ப பாதுகாப்பா அவங்க எச்சரிக்கை உணர்வோடு இருந்துக்கட்டும். கடகராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அதுதான் இந்த சிக்கல். வசீகரத்தை கொடுப்பாரு, ஒரு பாதகத்தையும் கொடுத்துருவாரு. நம்முடைய அழகு நம்ம நோக்கியே பலரை வர வைக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க, உங்களுடைய இன்டீரியர் டிசைனிங் பண்றவங்க, அழகு நிலையம் நடத்தக்கூடியவர்கள், மருத்துவர்கள், இவர்களால் நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க. உடல்நலம் சரியில்லைன்னா இந்த காலகட்டம் மருத்துவம் பார்ப்பதற்கு அருமையான நேரம் கடகராசிக்காரர்களுக்கு. 2வது ஸ்தானத்துல புதன், கேது, சூரியன், நல்ல வாக்கு பலிதம் இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கும். உங்க பேச்சுல வெளிப்படைத்தன்மை அப்படி இருக்கும். நீங்களே ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க, நீங்களே ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, உங்க பேசுற பேச்சுகள் பலிக்கிறத பார்ப்பீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் 5க்கு அதிபதினு சொல்றோம். அப்ப பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கிறது, தொழில் முன்னேற்றம் கொடுக்கிறது. அதுவும் இந்த வாரமும் நல்லா இருக்கு. தொழில் போட்டிகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும், அது இந்த வாரம் உண்டு. இதுவே ஒரு நல்ல வாரங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் சில பேர் பிடிவாதம் பிடிப்பாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்பாங்க. இப்போ இந்த பிள்ளைகளை கொஞ்சம் தாஜா பண்ணி அனுப்பிச்சு வைக்க நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களும் இப்போ சிலருக்கு இருக்கும். நல்ல வாரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான செய்திகள் சேரப்போகுது. பிஸ்னஸ்லாம் தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். அதுல சிலருக்கு ப்ராப்ளங்களுக்கெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும்.
ப்ராப்ளம் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சில கடகராசிக்காரர்களுக்கு இப்போ தலை தூக்கும். அது என்னன்னு பார்க்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அதுவும் உப்பிலியப்பன் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அதுவும் உங்களுக்கு நன்மை தரும். நீங்க எந்த பெருமாள் கோயிலாலும் போங்க, அது போக இன்னொரு கோயிலை சொல்லுங்க அப்படின்னா உப்பிலியப்பனை போய் வழிபடுங்க. இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. புதன் பகவான், கேது பகவான், சூரிய பகவான். ராசிய ராகு பார்க்கிறார். சோ ராசி மேலேயே 4 கிரகங்களுடைய ஆதிக்கம் இப்ப உட்கார்ந்தாச்சு. உங்களோட ராசி ரொம்ப வலிமையாக செயல்பட போகிற ஒரு நேரம். உங்க லக்னத்தை விட இந்த வாரம் உங்கள் ராசி வலிமையாக செயல்படும். அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு முதல் நல்ல விஷயம் என்ன? இப்படி கிரகங்கள் சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்களே, எது நல்ல விஷயம்னா நல்ல காசு பண வருமானம் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இந்த வாரம் எடுப்பீர்கள், நல்லா இருக்கு. படிப்பு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நேரம், எல்லாம் நல்லா இருக்கு. எதுல கவனமா இருக்கணும்? ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பல சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். இன்னொரு புறம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு வம்பு வழக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு மனத்தாங்கல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கு. ஃபேமிலி லைஃப்ல கோவப்படுறீங்க. சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காரு. பாதகாதிபதி செவ்வாய் 2ல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா சனி பார்க்கிறாரு பாருங்க. உங்க கோபத்தை தூண்டி விடுவார். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கோபம் அது கொண்டு கொடுக்கும். டைவர்ஸ் விஷயத்தை இப்போ போயிடக்கூடாது. கிரகங்கள் டைவர்ஸ் முடிச்சு விட்டுரும். இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு எது வந்தாலும் ஒதுங்கி இருப்பது நல்லது. அதே போல இப்போ அரசு துறையில் இருக்கிறீங்க, ஒரு அதிகாரியா நீங்க பணியாற்றுகிறீங்க அப்படின்னா வம்பு வழக்குகள் வரக்கூடிய நேரம். அது புரிஞ்சுக்கிடுங்க. ஏதாவது உங்க மேல கம்ப்ளைண்ட், ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் குரு லாபத்தில் இருக்காரு பாருங்க, இது நல்ல பாயிண்ட். நல்ல காசு பண லாபத்தை குரு பகவான் தருவார். அது திருப்திகரமா உங்களுக்கு இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கு. இந்த வாரத்தில் உங்க கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா அக்கௌண்ட்ஸை சரியா மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ், ஜிஎஸ்டி நோட்டீஸ் எல்லாம் வரக்கூடிய நேரம் இது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சி உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையாரை வழிபடுவதில் மிகுந்த நன்மைகளை தரும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல இந்த சந்திர பகவான் உங்க ராசி வழியா போறாரு பாருங்க. அனுஷ நட்சத்திரத்தில் வரைக்கும் அவர் போறார். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஆகுது? பழைய சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதுல ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அதுல தீர்வு இருக்கும். அதை பார்த்து என்ன தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணி விட்டுறணும் திருப்தியா. பழைய சொத்தை விற்க முடியும், இல்லைன்னா தடை வந்துகிட்டே இருக்கும். கணவரால் ஒரு மனத்தாங்கல் இருக்கும். நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா கணவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும், டிஸ்டர்பன்ஸையும் கிரியேட் பண்ணும். சொத்து விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் இப்ப எடுக்கக்கூடாது கன்னிராசிக்காரங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கிற சுக்கிரன் லாபத்தில் உட்கார்ந்தாரு. நல்ல பொருளாதார லாபம் உண்டு. ஒரு நல்ல சுப செய்தியான செய்திகள் உண்டு. யோகமான செய்திகள், அதிர்ஷ்டமான செய்திகள் தேடி வரக்கூடிய வாரம். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், லாபகரமான வாய்ப்புகள் வரும்.
செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்தாரு, காரிய வெற்றியை தருவார், அது சந்தேகம் இல்லை. பயணங்கள் செய்யும் போது கூடுதல் கவனமா இருங்க. குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்ல ஜாப்பை கொடுக்கும். ஆனா வேலையில ஏதோ ஒரு திருப்தியின்மை இருந்துகிட்டே இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. தாயுடைய உடல் நலம் அது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். நீங்க உங்களுக்கு பஞ்சமாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 7ல் உட்கார்ந்தாரு, ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அப்ப காதல் விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு வருது, காதல் கல்யாணத்துல ஒரு ஈடுபாடு வருது. ஆனால் திருமண வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு திருப்தியற்ற சூழ்நிலை நிலவுது அதுல. அப்ப கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சொத்து விஷயங்களை இந்த அவசரமும் பட வேண்டாம். படிப்புல மாணவர்களுக்கு அந்த புதன் பகவான் 12ல் மறைஞ்சிருக்காரு, நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதிகமா படிங்க, திரும்ப திரும்ப பாடங்களை படிங்க, கருத்துக்களை புரிஞ்சுக்கிட பாருங்க. பாடங்களுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிடாம விளையாடுவீங்க, அந்த பாடம் மனசுல பதியலையும்பீங்க. என்ன காரணம்னா என்ன கான்செப்ட் அங்க இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிடாம படிப்பீங்க. கான்செப்டை புரிஞ்சு படிச்சா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன், சங்கர நாராயண சுவாமி, இவர்களை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 10ல் சுக்கிரன்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நல்ல ஒரு ஜாப் கிடைக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு மருத்துவர்களாக இருந்தா புகழ் பெறுகிறீங்க, கலைஞர்களாக இருந்தா புகழ் பெறுகிறீர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், கிராபிக்ஸ் டிசைனிங் சம்பந்தமா படிச்சவங்க, இந்த மாதிரி பல துறைகள், ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன ஒரு விஷயம்னா கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். துலா ராசிக்காரங்க கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டும். செவ்வாய் பகவான் 12ல் மறைஞ்சிருக்கார். கணவருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வெளியூர் வேலை கிடைக்குதுன்னு சரின்னு ஒத்துக்கிடணும். போகக்கூடாதுன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அங்க 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் தான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்காருங்கிறது விசேஷம். துளாராசிக்கு குரு பகவான் ஆகாதவன் இருந்தாலும் இயற்கை சுவர்ல அவருடைய பார்வை உங்க மேல விடுது. அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி உங்களுக்கு இப்ப பயணங்கள் இருக்கும். நல்ல ஒர்க் பிரஷர் இருக்கலாம், பல நெருக்கடிகளை நீங்க சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலையை செய்வது, அந்த வேலை அனுபவங்கள், இது எல்லாமே உங்க வாழ்க்கையை உயர்த்தும். ஏன்னா பாக்கியத்துல குரு இருக்கார். உங்க 6ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த குரு தான். வேலையினால் ஒரு பாக்கியம் உங்க வாழ்க்கையில நிகழுது, உங்க வாழ்க்கையை உயர்த்துது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு வேலை நெருக்கடின்னு தயவு செய்து துளாராசிக்காரங்க சொல்லிடாதீங்க. அந்த வேலை நெருக்கடியில நான் கத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கொடுக்கும். அதே நேரத்தில் சில வம்பு வழக்குகளும் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இப்பொழுது லாபத்தில் இருப்பது நல்ல நன்மையை தரும், படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன், அவளை வழிபடணும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறது மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த வார கடைசியில சந்திர பகவான் உங்க ராசிக்கு வந்துதான் வாரத்தை முடிக்கிறார். நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எதிரிகளினால் சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்களே ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க, அரசு அதிகாரியா இருக்கீங்கன்னா உங்கள் உடல் நலம், மனநலம், இவற்றில் உங்கள் பாதுகாப்பு, இவற்றில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
பெத்த பிள்ளைங்க சில சமயம் உங்க பேச்சுக்கு மாறுபட்டு நடந்துக்கிடுவாங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் முழுவதுமே கவனமாக இருங்க. புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பலருக்கு தோன்றும். ஒரு பார்ட்னர் விலகிட்டு புது பார்ட்னர் வருவாரு. அதெல்லாம் இப்ப நடக்கும். முதல் திருமணம் முடிவுற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப கூடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரியை வழிபடணும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை நன்மையை செய்யும். நீங்களே போய் சில வெள்ளங்கத்துல மாட்டாம இருக்கணும். போதும். ஏதோ ஒரு விஷயம் சிக்கலான விஷயம்னா உள்ள போயிடாதீங்க. எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. அது போதும். நீங்க நல்லவரா இருப்பீங்க. ஒரு தீய சகவாசத்தில் நீங்களாக சென்று சிக்கிக் கொள்வீர்கள். அந்த அமைப்பு இருக்கு. வலிய போய் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல மாட்டுவீங்க. உங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கவனமா இருக்கணும். மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய வாரம் இது குடும்ப வாழ்க்கையில. இன்னும் சிலருக்கு பாருங்க, வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், செலவு வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதே போல இந்த காலகட்டத்தில் காதல் விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பலருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் புதன் பகவான் 9ஆம் இடத்துல கேது சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்துங்கள், நோட்டீஸ் வரும் உங்களுக்கு. இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, சர்வீஸ் டாக்ஸ், என்னென்ன டாக்ஸ் விஷயங்கள் இருக்கோ கவனமா இருங்க. டெர்மட்டாலஜி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு இப்பொழுது உருவாகும். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன். போன வாரம் பேசும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்ப 7ல் புதன் இருந்தாரு. அப்பயும் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன். 7ல் ஒரு கிரகம் இருக்கா, பார்த்துதாங்க திருமணம் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். திருமண பொருத்தத்தில் கவனமா இருக்குங்கிறோம். இப்ப 7ல் சுக்கிரன் உங்களுக்கு. பல மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது காதல் வயப்படுவார்கள். ஆனா 7ல் சுக்கிரன் இருந்து ஒரு தாய் தகப்பன ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்கறாங்கன்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது 7ல் சுக்கிரன் இருந்தா பிரச்சனை கொடுக்குதுங்க. அப்ப திருமண பொருத்தத்தை உன்னிப்பா கவனிக்கணும். இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியானவன் சனி பகவான் 3ல் உட்கார்ந்தார். வருமானம் பத்தலைன்னு நினைக்கிறீங்க. நீங்க கடுமையா தான் உழைக்கிறீங்க, வருமானம் பத்தலைங்கிற கவலை இருக்கு. சனி வக்கரம் உட்கார்ந்துட்டு இருக்காருல, அப்படி இருக்கு. செவ்வாய் பகவானை பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. நல்ல பூர்வீக வீடு கிடைக்குது, யோகமா இருந்துக்கலாம். அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வாரமும் சூரிய பகவான் கேதுவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து அட்டமத்தில் இருக்கிறத நம்ம கவனிச்சு பார்த்துக்கணும். தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகமும் சாதகமாக இல்லை. தந்தையை குறிக்கக்கூடிய பாவகாதிபதியும் சாதகமாக இல்லை. ஆகவே தந்தை வழியிலே மகர ராசிக்காரர்கள், மகர லக்னத்துக்காரர்களுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கும். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். தந்தை உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. தாமதித்து விடாதீர்கள். தந்தை ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய வாரமா இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். நீங்களே ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் பாதுகாப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு படிப்பு விஷயங்கள்ல கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது. வியாபார விஷயத்துல புதிய நபர்களை நம்பி எந்த வியாபாரமும் வச்சுக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இந்த வாரம் சில தடைகள் வரலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. தற்காலிக தடைகள். அதை போய் பெருசா நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு எனக்கு இப்படி தடை வந்துருச்சேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. இந்த வாரத்துல
டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், டாக்குமெண்ட்ஸ்னால ப்ராப்ளம் சிலருக்கு வரலாம். சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிடுகிற போது மகர ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை, கதிராமங்கலம் வனதுர்க்கை. இந்த கதிராமங்கலம் துர்க்கையை நீங்க வழிபட்டீங்கன்னா நன்மைகள் பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கு உங்களை. சனி செவ்வாயுடைய பார்வை, உங்கள் பேச்சினால கணவருக்கு உங்களுக்கு இடையில கருத்து மாறுபாடுகள் வரலாம். சனி செவ்வாய் அமைப்பு அப்படி இருக்கு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களை பார்ப்பது தன வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சிலருக்கு கால்களில் இப்பொழுது உபத்திரவம் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கால்கள்ல பிரச்சனை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் சுக்கிரன் இருப்பதும் 8ல் செவ்வாய் இருப்பதும் நல்ல விஷயமா எடுத்துக்கிட முடியல. கணவன் மனைவி உறவுல ஒரு ரம்மிய குறைவு ஏற்படலாம்னு இருக்கு. சில பேர் இப்ப லோன் போட்டு கார் வாங்குவீங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. 9ஆம் இடத்திற்கு அதிபதி 6ல போய் உட்கார்ந்தார் சுக்கிரன். மருத்துவம் சார்ந்த துறைகளில் பலருக்கு வேலை கிடைக்கும். இப்பொழுது ஹீலிங் பவர் சிலருக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்ல ஒரு சர்வீஸ் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு நேரங்க. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறது என்றால் வம்பு வழக்குகள் செய்ய சிலர் உங்களை நெருங்குவார்கள். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அட்டமாதிபதி புதன் 7ல் இருக்கிறார். அப்ப பத்திரங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். மாமனார் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். இதெல்லாம் இந்த வாரம் நீங்க கவனிக்கணும். சூரியனும் கேதுவும் சேர்ந்திருப்பது என்பது காரகத்துவத்திலே தந்தைக்கு பாதகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே தந்தையுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியும் சேர்ந்திருக்காருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு படிப்புல அதிக கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் உங்க பாக்கியஸ்தானம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். உங்களுடைய 6ஆம் இடத்தில் துவங்கி 9ஆம் இடம் வரை பயணம் செய்கிறார். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற நேரம். ராசியில சனி பகவான் இருக்கார். காவல் தெய்வங்களை வழிபடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வாரம் கழி. சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைக்குரிய முயற்சிகள் இப்ப ஈடுபடலாம். ஹெல்த்ல மட்டும் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்டதோ இல்ல ஹெல்த்ல வேற ப்ராப்ளமோ, ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கல, வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றேன் என்று உங்களுடைய மனைவி உங்களை குற்றம் சாட்டுவதோ, என் மீது உனக்கு அக்கறை இல்லை என்று உங்கள் கணவர் உங்களை குற்றம் சாட்டுவதோ, பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மேலோங்குகிற நேரம் மீனராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 7ல் உட்கார்ந்தாரு பாதகத்துல. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதகம். 3க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. சிலர் காதல் வயப்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கு. அது வெற்றி வருகிறதா தோல்வி அடைகிறதா ப்ராப்ளம் வருதான்னு வேற. காதல் வயப்படுவார்கள். குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ அட்டமாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. குழந்தை பிறப்பு சம்பந்தமா சிலருக்கு பிரச்சனை இருக்கு. ஜாதகத்துல குழந்தை பிறப்பு சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுக்குரிய அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் போய் எடுக்கணும். ஒரு அஸ்ட்ராலஜரை போய் நீங்க பார்க்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளணும். அந்த குழந்தை பாக்கியம் அமையும். இந்த வாரம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல பெரிய இன்ட்ரெஸ்ட கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள். ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி இவர்களை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான காலமாக இது அமையும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?